வெல்கம் பேக் டு ஐகேன் பிசிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்னையா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. ரைட், ஓகே, ஃபைன். இப்போ இவ்வளவு நாள் நம்ம என்னமா பண்ணோம் அப்படின்னு கேட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணோம், நீட் கொஸ்டின்ஸ் போட்டோம். ஸோ இதனுடைய அடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் வந்து என்ன அப்படின்னா தியரி. புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம டீச் பண்ண போறோம். ஓகே, அப்படி எந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து இப்போ நவம்பர்ல இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மோஸ்ட்லி போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷன்ல இருப்பாங்க, இல்லாட்டி ரிவிஷன்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பெட்டரா நம்ம ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 14th லெசன் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்யா? கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, இது செமிகண்டக்டரோட உலகம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கே, ஏன் இவ்வளவு பெருசா எங்க சார் வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ரிமோட்ல இருந்து சார்ஜர் வரைக்கும் எல்லாமே என்னதான் செமிகண்டக்டர் டிவைசஸ். அப்ப அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க போறோம். ரைட், ஓகே. இதுல பர்டிகுலரா இன்னும் டெப்தா போய் நம்ம லெசனோட ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ், அப்படி என்னெல்லாம் டாபிக்ஸ் அப்படின்னு கேட்டா எனர்ஜி பேண்ட், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், டோப்பிங், மெத்தட்ஸ் ஆஃப் டோப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற அந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஓகே சில்ட்ரன். சார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு தியரி லெசனை நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து டீச் பண்ண போறோம். அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். எப்படி சார், நம்ம மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். எப்படி அப்படின்னு கேட்டா செமி கண்டக்டர். அப்ப கண்டக்டரை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிக்கிறோம், செமி அண்ட் கண்டக்டர். அப்ப இந்த கண்டக்டர் அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கம்மா பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா the materials are classified into two. ஒன்னு கண்டக்டர், இன்னொன்னு நான் கண்டக்டர். ஓகே, அப்ப கண்டக்டர்னா என்னையா சொன்னோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல அப்படின்னா the materials which allow charges to pass through them are called conductors. அப்ப நான் கண்டக்டர்ஸ்னா என்ன சொல்லுவீங்க, the materials which does not allow charges to pass through them are called non conductors. ஓகே, அப்ப எதெல்லாம் சார்ஜ் அலோ பண்ணுதோ அதெல்லாம் கண்டக்டர், எதெல்லாம் சார்ஜ் அலோ பண்ணலையும் அதெல்லாம் இன்சுலேட்டர். ஓகே, அப்ப கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர்ஸ். அப்ப கண்டக்டருக்கு என்னையா எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா நியர்லி ஆல் த மெட்டல்ஸ், நியர்லி ஆல் த மெட்டல்ஸ், ஹியூமன் பாடி, எர்த், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கண்டக்டர். இப்ப நான் கண்டக்டருக்கு என்னையா எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா மைக்கா, எபோனைட், கிளாஸ், வுட். சரி, ரைட். அப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் கண்டக்டர்ஸ் அக்கார்டிங் டு லெசன் 1. ஓகே, அப்ப லெசன் 2ல நம்ம என்னமா பண்ணோம் அப்படின்னு கேட்டா லெசன் 2 அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில the materials are classified into 3. மூணா பிரிச்சாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல அலோ பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத வச்சுட்டு ரெண்டா பிரிச்சாங்கல்ல. அப்ப இங்க எதை வச்சு பிரிச்சாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, அப்ப ரெசிஸ்டிவிட்டியை வச்சு மெட்டீரியலை பிரிச்சாங்க. மறுபடியும் எப்படி பிரிச்சாங்க, கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ் அண்ட் செமி கண்டக்டர்ஸ். இப்ப நம்ம லெசனோட டாபிக் வந்துருச்சா? எஸ். அப்ப கண்டக்டர்ஸுக்கு எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா 10 to the power -6ல இருந்து -8 ஓம் மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, அப்ப நான் கண்டக்டர்ஸுக்கு 10 to the power 8ல இருந்து 10 to the power 14 ஓம் மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. பட் வாட் அபவுட் த செமி கண்டக்டர்ஸ்? அப்ப ஃபார் செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா எவ்வளவுயா அப்படின்னா 10 to the power -2ல இருந்து 10 to the power +4 ஓம் மீட்டர் வரைக்கும் இருக்கு. ரைட், ஓகே. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் ரெண்டுமே. ரைட், ஓகே. பட் இது ரெண்டுமே என்னையா பிளஸ், அதனாலதான் அது கண்டக்டர் நான் கண்டக்டர் அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. பட் பெரிய ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. அப்படின்னா என்னையா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் அது கண்டக்டரா இருக்கும், பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது இன்சுலேட்டரா இருக்கும். அப்படின்னு கேட்டா அதுதான் இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உலகம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸை நமக்கு வந்து நிக்குது.
ரைட் ஓகே. அப்ப how it react with the temperature அப்படின்னு கேட்டா when the temperature increases, the resistance also increases for conductors. அப்ப what about non-conductors and semiconductors? For non-conductors and semiconductors, when we increase the temperature, the resistance or the resistivity is decreases. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய உலகம் ஆரம்பிக்குது. ரைட் ஓகே சார். இங்க என்ன சொன்னீங்க, கண்டக்டர் நான் கண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, இங்க செமிகண்டக்டருக்கு மட்டும் சொல்லாம விட்டீங்களே. அப்ப செமிகண்டக்டருக்கு யார் அப்படின்னா ஜெர்மானியம் அண்டு சிலிக்கான். ஓகேவா? ரைட் ஓகே சரி. இப்ப இங்க இருந்து எப்படி சார் இந்த உலகம் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, பேசுறதுக்கு என்ன பண்ணாங்க, சிக்னலை ஜென்ரேட் பண்றாங்க. அப்ப சிக்னலை ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உலகம் ஓப்பன் ஆச்சு. ரைட் ஓகே. இப்படியே போயிட்டு இருக்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வேக்யூம் டியூப்ஸ் வேர் டெவலப்டு. அப்ப இந்த வேக்யூம் டியூப்ஸ் எதுக்கே யூஸ் ஆச்சு அப்படின்னா சிக்னலை ஜென்ரேட் பண்றதுக்கும், ஜென்ரேட் பண்ண சிக்னலை ஆம்பிளிஃபை பண்றதுக்கும், ஆம்பிளிஃபை பண்ண சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. ரைட். 1944ல என்னாச்சு, வேக்யூம் டியூப்ஸ் வேர் ரீப்ளேஸ்டு பை அவன் தான் யாரு, டிரான்சிஸ்டர். இதுதான் நமக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் த செமிகண்டக்டர் டிவைசஸ். இந்த லெசனோட செகண்ட் பார்ட் டிரான்சிஸ்டர். அப்ப அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வந்தா அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஓகே. அப்ப அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆஹா இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஓகே. பட் அதுல இருந்து என்ன பண்ணாங்க, இன்டெல் கம்பெனி என்ன பண்ணாங்க, மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அப்படிங்கிறத பண்ணாங்க. ரைட் ஓகே. இப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன வந்துருது அப்படின்னா 8085ல இருந்து வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஐசி இல்லாம கிடையாது. அப்ப செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வருது நமக்கு, வேக்யூம் டியூப்ஸ். அங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டா டிரான்சிஸ்டர், அங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஐசி. அதனே அப்படின்னா ஐசினா இன்டகிரேட்டட் சிப்ஸ். அங்கிருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னு கேட்டா மைக்ரோ ப்ராசஸர். இப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸையும் அப்படியே மினிமைஸ் பண்ணி சிப்ஸ்ல வந்து வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்ப ஆட்டம் லெசன்ல நம்ம என்னையா பார்த்தோம், திருப்பி ஆட்டம் லெசன்ல என்ன பார்த்தோம், எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத எதுக்கியா பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் ஆட்டத்துக்கு பார்த்தோம். ஓகே. அப்ப ஐசோலேட்டட் ஆட்டத்துல எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட் அப்படின்னா எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா -13.6 டிவைடட் பை n ஸ்கொயர் so many எலக்ட்ரான் வோல்ட் இப்படி இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா n ஈக்குவல் டு 1. அப்ப 1 ஸ்கொயர்டு 1 சம்திங் பை 1 சம்திங். அப்ப -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப இதே இது செகண்ட் ஆர்பிட்டா இருந்தா n ஈக்குவல் டு 2 இருந்தா 2 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் எவ்வளவுயா 4. 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்ப 3 4s are 12, ரிமைண்டர் 1, 4 4s are 16. அப்ப இவ்வளவு எலக்ட்ரான் வோல்ட். சரி ரைட். இப்படியே போகுது. எங்க வரைக்கும் போகுது, இப்ப n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருந்தா எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி இஸ் 0. ஓகே. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லிட்டோம், எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி லெவல் டயக்ராம். ஓகே சரி சார். அப்ப ஐசோலேட்டட் ஆட்டமா இருக்கான் செமிகண்டக்டர், கண்டக்டர் அப்படின்னா ஒரு மெட்டீரியல். அப்ப மெட்டீரியல் அப்படின்னாவே அது என்னது நமக்கு சாலிடு. அப்ப சாலிட்ல ஹவு த எலக்ட்ரான்ஸ், ஹவு த ஆட்டம்ஸ் ஆர் பேக்டு அப்படின்னு கேட்டா, அப்ப ஆட்டம்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்றோம், நம்ம 6th இருந்து படிச்சுட்டே தான் இருக்கோம். ரைட் ஓகே. அப்ப ஆட்டம்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு அப்படின்னா எப்படியா க்ளோஸ்லி பேக்டு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். ரைட். அப்ப ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னாவே என்னது, இட் இஸ் அ சாலிடு. அப்ப சாலிடா இருந்தா என்ன சொன்னோம் நம்ம, ஆட்டம்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. அப்ப ஆட்டம்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டுனா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, சப்போஸ் we are going for சிலிக்கன். அப்ப சிலிக்கனோட அட்டாமிக் நம்பர் என்னையா அப்படின்னா 14. அப்ப இந்த 14 எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இன் K செல். ஓகே. எனக்கு ரிமைனிங் என்ன வந்துருச்சு 12. இந்த 12ல 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது Lல இருக்கும். ரைட் ஓகே. அப்ப ரிமைனிங் எவ்வளவுயா 4. இந்த 4 எலக்ட்ரான் அப்படிங்கிறது எங்க இருக்கும், M செல். அப்ப M செல்ல எத்தனை இருக்கலாம், 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். பட் இப்ப எத்தனை தான் இருக்கு, 4 தான் இருக்கு. ஓகே. இது அப்படியே கொஞ்சம் பிசிக்ஸா மாத்தி சொல்லுங்க.
அப்ப கேல 2 இருக்கலாம், 2 இருக்கு. எல்லுல 8 இருக்கலாம், 8 இருக்கு. ஆக மொத்தம் இந்த 10 எலக்ட்ரான் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கு? கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. இந்த கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிற அந்த எலக்ட்ரானுக்கு பேர் என்னையா அப்படின்னா கோர் எலக்ட்ரான். ரைட், ஓகே. அப்ப எம் செல்ல எனக்கு எத்தனை இருக்கலாம்? 18 இருக்கலாம். பட் என்கிட்ட எத்தனை தான் இருக்கு? 4 தான் இருக்கு. அப்ப இந்த 4 அப்படிங்கிறது எப்படியா இருக்கு அப்படின்னா பார்ஷியலி ஃபில்டு. அப்ப பார்ஷியலி ஃபில்டா இருக்கிற எலக்ட்ரானுக்கு நம்ம பிசிக்ஸ்ல என்னையா பேர் சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இதே கெமிஸ்ட்ல என்ன சொல்ல போறாங்க? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்மளும் என்ன பண்ண போறோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்ஸ் லெவல், வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ரைட், ஓகே. அப்ப இந்த 4 எலக்ட்ரான் எங்க சார் இருக்கும்? இதைத்தான் நீங்க கெமிஸ்ட்ல மறுபடியும் என்ன பண்ணிருப்பீங்க? எஸ் பிளாக் எலமெண்ட், எஸ் பி டி எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதான் இப்ப நம்மளும் சொல்ல போறோம். ஓகே, இப்ப எஸ் பி டி எஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த எஸ் அப்படிங்கிறது இங்க கே செல்ல இருந்தா என்ன சொல்ல போறோம்? 1s. அப்ப 1s அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். ஓகே, இப்ப இங்க எல் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2s 2p. ஓகே, இப்ப இந்த 2s அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? இதுல ஒரு 2 மிச்ச அளவு 6. ஸோ 6 + 2 அவன் தான் யாரு? 8. அப்ப எல் செல்லோட சப்செல் அப்படின்னா 2s 2p. அந்த 2s 2p ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஆமா, அதுதான் எவ்வளவுயா? 2,6. அப்ப எம் செல்லோட சப்செல் என்னம்மா அப்படின்னு கேட்டா நமக்கு 3 வந்துரும். எப்படி வந்துடலாம்? 3s 3p 3d. அப்ப நமக்கு எம் செல்லோட சப்செல்ல 3sல 2, p-ல ஓகே. அப்ப d-ல எவ்வளவுயா இருக்கும் அப்படின்னா 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப மொத்தமா பாருங்க 18 அப்படிங்கிறது வந்துருச்சு. ரைட், ஓகே. இந்த எஃப் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால விட்டுறலாம். இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணும் அப்படின்னா அப்ப கே எல் எம் அடுத்து என்ன அப்படின்னா என். அப்ப என் செல் கேன் ஹோல்டு 32. 32. அப்ப இங்க நமக்கு ஏற்கனவே எவ்வளவு வந்துருச்சு? 10 16 18 வந்துருச்சு. அப்ப அந்த 18 எலக்ட்ரான் போச்சுன்னா மிச்சம் எவ்வளவுயா? அப்ப நான் 12ல 8 போச்சுன்னா 4 2 1. அப்ப 14 எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு எஃப் ஓட அப்படிங்கிற சப்செல்ல இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நம்ம கேஸுக்கு இந்த 4 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் எங்க இருக்கும்? 2sல இருக்கும். இந்த 2 எலக்ட்ரான் எங்க இருக்கும்? 2p-ல இருக்கும். அப்ப இந்த 2p அப்படிங்கிற சப்செல் அப்படிங்கிறது பார்ஷியலி ஃபில்டு. ஓகே, இது ஒரு சிலிக்கன். அப்ப ஒரு சிலிக்கனா இருந்தா என்ன சொல்லிடலாம்? ஐசோலேட்டடா இருந்தா என்ன சொல்லிடலாம்? என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்ப செமிகண்டக்டிங் டிவைசஸ் சிலிக்கன் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. எப்படி க்ளோஸ்லி பேக்டு? அப்ப இதுக்கு நமக்கு எத்தனை ஆர்பிட் வந்துருச்சு? கே எல் எம் அப்படிங்கிற 3 ஆர்பிட் வந்துருச்சு. இப்ப இதுதான் ஒரு செல், ஒரு ஆட்டம். அப்ப க்ளோஸ்லி பேக்டு அப்படின்னா இன்னொரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3. இன்னொரு ஆட்டம் எப்படி இருக்கும்? 1 2 3. இன்னொரு ஆட்டம் எப்படி இருக்கும்? 1 2 3. இன்னொரு ஆட்டம் எப்படி இருக்கும்? 1 2 3. இப்போ ஒவ்வொரு ஆட்டமும் ஒன்னோட ஒண்ணு க்ளோஸ்லி பேக்டு. அது நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு வர்றது. இப்ப நீங்க என்ன சொல்ற போறீங்க அப்படின்னா இங்க எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னா என்ன ஆயிருச்சு அப்படின்னா இன்டர்மிக்ஸ் ஆயிருச்சு. அப்ப a set of such closely packed energy levels are called energy band அப்படின்னு சொல்லி. இப்பதான் நம்ம லெசனுக்குள்ள கால் வைக்கிறோம். இப்ப எனர்ஜி லெவல் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஆட்டம்ஸ் அப்படிங்கிற லெசன்ல பார்த்தாச்சு. இந்த எனர்ஜி லெவல்னா இப்ப நமக்கு எதுவா மாறப்போகுது? எனர்ஜி பேண்டா மாறப்போகுது. இப்ப வாட் இஸ் எனர்ஜி பேண்ட்? a set of such closely packed energy levels are called energy band. ஓகேவா? ரைட். அப்ப எனர்ஜி லெவல் அப்படின்னா என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் எல்லாம் சேர்ந்தா, அப்ப கே செல்ல இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்தா அது கொடுக்குற எனர்ஜி லெவல்னா நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். ஓகே, அப்ப n = 1 இருந்தா நமக்கு கிடைச்சது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்.
இந்த செகண்ட் எனர்ஜி லெவல் எல்லாம் சேர்ந்தா நமக்கு கிடைச்சது அவன் தான் யாரு? செகண்ட் எனர்ஜி லெவல். ஓகே, இப்ப நமக்கு சிலிக்கான ஐசோலேட்டடா நான் எடுத்துட்டேன். அப்ப அதுக்கு மொத்தமே 3 தான். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எது வந்துடும்? அவன் தான் யாரியா அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதா தேர்ட். அப்ப இந்த தேர்டுங்கிறது அந்த நமக்கு பேலன்ஸ் லெவல். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்துருச்சு. அவன் தான் எனர்ஜி பேண்ட். அப்ப இந்த எனர்ஜி பேண்ட் அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட். இந்த செகண்ட் எனர்ஜி லெவல் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் யாரியா அப்படின்னா செகண்ட் எனர்ஜி பேண்ட். ஓகே, இப்ப இந்த தேர்ட் அப்படிங்கிறப்ப நம்ம கன்ஃபியூஷனே வருது. எது அப்படின்னா வேலன்ஸ் லெவல். அப்ப இந்த வேலன்ஸ் லெவல் எல்லாம் இன்டர்மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் வேலன்ஸ் பேண்ட். ஓகே, இப்பதான் மறுபடியும் நான் உங்க எங்க கொண்டு போக போறேன்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அழகா சொல்லியிருப்பாங்க. லெட் அஸ் கன்சிடர் எ கண்டக்டர். ஆமா சார். ஆஃப் XY ஆஃப் லென்த் L. ஆமா சார். where the electrons are moving randomly. Where the electrons are moving randomly. அப்ப எலக்ட்ரான்ஸ் ரேண்டமா ஃப்ளோ ஆகுறதுனால அங்க என்ன இருக்கும்? நெட் ஃப்ளோ அப்படிங்கிறது எனக்கு ஜீரோவா இருக்கும். அப்ப எனக்கு நெட் ஃப்ளோ ஜீரோவா இருந்தா அங்க கரண்ட் வந்து அப்படின்னா ஜீரோ. ரைட், ஓகே. அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்லியிருப்பாங்க? when it is connected with external source X Y. இப்ப எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணியாச்சு? ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியாச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? X2Y அப்படிங்கிற டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துட்டேன். அப்ப X2Yங்கிற ஃபீல்டில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தா இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் அலைன்டு இன் த பர்டிகுலர் டைரக்ஷன். இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? அலைன் ஆயிடுச்சு. அலைன் ஆனதுனால எனக்கு அங்க என்ன இருக்கு? ஒரு நெட் ஃப்ளோ இருக்கு. அப்ப நெட் ஃப்ளோ இருந்தா அங்க என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். கரண்ட்டை தொட்டா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். இது நம்ம தேர்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில பார்த்தது. சரி சார், அதுக்கும் இப்ப இந்த லெசனுக்கு நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க? அப்படியே ரிலேட் பண்ணுங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ரேண்டம்லி. இப்ப நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் லெவல் ஆர் பேலன்ஸ் பேண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு 4 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, 1 2 3 4. இந்த 4 எலக்ட்ரான் என்னையா பண்ணுது அப்படின்னா வித்தின் த பேலன்ஸ் பேண்ட் அது இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. அங்க மட்டும் போதாயா? இல்ல, அது பக்கத்துலயும் போகுது. அந்த பக்கத்துலயும் போகுது அப்படின்னா எங்க போகுது? அங்கதான் போகுது. அவன் தான் கண்டக்ஷன் பேண்ட். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட் போகுது. கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிறது இங்க வருது. வித் மூவ்ஸ் வித்தின் த கண்டக்ஷன் பேண்ட், வித்தின் த பேலன்ஸ் பேண்ட். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? they are moving randomly. ஓகே, அப்ப இந்த வேலன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இட் மே பி partially filled or completely filled but never be empty. அப்ப கண்டக்ஷன் பேண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா partially filled or empty but never be completely filled. ஏன் சார் இந்த never be completely filled அப்படின்னா கண்டக்டர் கண்டக்ஷன் பேண்ட் கண்டக்ட் ஆகுது அப்படின்னா எங்கதான் கண்டக்ட் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல கண்டக்ட். அப்ப ஃப்ளோ ஆகி போயிட்டே தான் இருக்கு. அப்ப ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும்போது அப்ப என்ன ஆகாது? ஃபில் ஆகாது. அப்ப நெவர் பி கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட். டு எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். நெக்ஸ்ட், அப்ப இந்த எனர்ஜி பேண்டை வச்சுட்டு நீங்க எங்க ஆரம்பிச்சோம்? இந்த மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3. ஒன்னு கண்டக்டர், இன்னொன்னு செமி கண்டக்டர், இன்னொன்னு நான் கண்டக்டர்ஸ், அப்படி இல்லை இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அதை எப்படி சார் நீங்க கிளாஸிஃபை பண்ணி ஒரு டயக்ராம் டிரா பண்ணுவீங்க? அப்ப டிரா த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அப்படிங்கிறது ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. அப்ப எப்படி டிரா பண்ணலாம்? ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, இப்ப இதுதான் வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட்.
இது ஒன்ஸ் அகைன் வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். ரைட். இப்போ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சரி, எல்லாமே கீழே வந்து வேலன்ஸ் பேண்டு, மேலே வந்து கண்டக்ஷன் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. பட் இதை இப்படியே போட்ட மார்க் கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா we have to give a specific one. என்ன அந்த ஒன்று, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பேலன்ஸ் பேண்டாக இருந்தால் ஸ்லாஷ் இப்படி போடுங்க, அதாவது ஷேட் இப்படி போடுங்க. ஓகே, பேலன்ஸ் பேண்ட் இங்க இங்க ஓகே. இப்ப கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னா இப்படி போடுங்க. ரைட். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். எஸ், அதே தான். இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இங்க கேப் எப்படியா இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப இந்த எனர்ஜி செப்பரேஷன் between பேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் இஸ் கால்டு forbidden எனர்ஜி கேப். அப்ப இந்த எனர்ஜி செப்பரேஷன் between பேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு? நல்ல பெருசா இருக்கு. உடனே அவன் தான் யாரு அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் இங்க எனக்கு ஓவர்லாப் ஆயிருச்சு. அப்ப அவன் தான் யாரியா அப்படின்னா கண்டக்டர்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி கேப் அப்படிங்கிறது குட்டியா இருக்கு. அப்ப அவன் தான் யாரு? செமி கண்டக்டர்ஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபார் கண்டக்டர்ஸா இருந்தா இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வித்தின் த வேலன்ஸ் பேண்டும் மூவ் ஆகும். இங்க இருந்து டக்குனு எங்கேயும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு, கண்டக்ஷன் பேண்டுக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க என்ன இருக்கு? இன்டர்மிக்சிங் ஆஃப் த எனர்ஜி பேண்ட். அப்ப ஈஸியா என்ன பண்ணிச்சு? போயிருச்சு. ரைட், ஓகே. இங்க என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜி கேப் வந்து நல்லா பெருசா இருக்கு. அப்ப ஈஸியா அதனால போக முடியாது. அதனாலதான் எப்ப என்ன சொல்றோம்? நான் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபார் கிளாஸா இருந்தா இட் வில் பி நியர்லி 10 எலக்ட்ரான் வோல்ட். ரைட், ஓகே. அப்ப இங்க வாங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படிங்கிறது குட்டியா இருக்கு. எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு கேட்டா தமிழ்ல ஒரு படம் வந்துடும், பழைய படம் ஒண்ணு. என்ன அப்படின்னா இந்த 7G ரெயின்போ காலனி அப்படின்னு ஒரு படம். எப்படியா வச்சுக்கலாம்? 7G ரெயின்போ காலனி அப்படின்னு ஞாபகம். 7G, G ஃபார் ஜெர்மானியம், 7.7 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப எனக்கு இன்னொரு செமி கண்டக்டர் இருக்கே சார், அதுக்கு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ் போட்டு ஐ போடுவோம். ஐ எப்படி போடுவோம்? 1 போட்டு புள்ளி வைப்போம். அதையே மாற்றி சொல்லுங்க, 1 போட்டு புள்ளி. இப்போ 1 போட்டு புள்ளி, 1 போட்டு புள்ளி, அப்போ 1.1 ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் நிமோனிக்ஸ். இவ்வளவு எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இங்க எனர்ஜி செப்பரேஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த கம்மியா இருக்கிற வரைக்கும் அது எப்படி ஆக்ட் பண்ணும்? ஒரு இன்சுலேட்டரா ஆக்ட் பண்ணும். இப்ப நான் ஒரு எனர்ஜியை கொடுத்தா இங்க இருக்கிற எலக்ட்ரான் எங்க போயிடும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். அப்ப கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருச்சு அப்படின்னா அது எதுவா மாறிடுச்சு? கண்டக்டரா மாறிடுச்சு. ஓகே. அப்ப கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாவே அது என்ன ஆயிடுச்சு? இன்சுலேட்டர்ல இருந்து நான் கண்டக்டர்ல இருந்து கண்டக்டரா மாறிடுச்சு. அந்த கேஸ் தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு? செமி கண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய உலகம் ஓபன் பண்றதுக்கு மிகப்பெரிய சான்ஸா இருந்துச்சு. இன்ஜினியரிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த லெசனோட கண்டினியூஷன் இல்லாம ஒரு பேப்பர் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ஒரு பேப்பராச்சும் என்ன இருக்கும்? இதனுடைய கண்டினியூஷன் இருக்கும், எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தாலும். ஸோ அதனால இங்க நீங்க பேஸை வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா then it will be very useful for you. Okay, right.